தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விவசாய நிலத்தை சீரமைக்க ரூபாய் 3 லட்சம் லஞ்சம் கேட்டு மிரட்டியதாக வனத்துறை ரேஞ்சர் சிவாஜி உள்ளிட்ட மூவர் மீது விவசாயி சிலம்பரசன் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ரூபாய் 1.5 லட்சம் கொடுத்த நிலையிலும் மேலும் பணம் கேட்டு மிரட்டியதால் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கும் புகார் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எங்கள் போட்ட விவசாயிகளுக்கு இந்த மாதிரி நடக்காம வழிவகை சேர்ந்தா எங்களுக்கு மிக உதவியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி விவசாய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட விவசாய தற்கொலை நிலைமைக்கு தான் போக இருக்கு. இப்போ ஏதோ நான் தெளிவுபடுத்தினால தைரியம் பேசுறேன். என்ன மாதிரி தெளிவில்லாத என்னமால பயந்துட்டு இருக்க விவசாயிகள் எத்தனையோ பேர் ஓரஞ்சால உட்காந்து இந்த மாதிரி அதிகாரிகள் மிரட்டல தோரணையினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி விவசாயிகளை காத்திட இந்த அரசு ஒரு நேர்மையான அதிகாரியை அங்க நியமிச்சு ஏழை விவசாயிகளுக்கு எடுத்துரைச்சு நல்ல ஒரு விவசாயத்தை மேம்படுத்த வாழ்வாரத்தை மேம்படுத்த வழிவகை செய்தால் எங்களுக்கு முதல்வருக்கு இது வேண்டுகோளாக வைக்கிறேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோட்டத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பாமக சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது தொகுதியை குடிசை இல்லாத தொகுதியாக மாற்றுவதே தனது முதல் இலக்கு என தெரிவித்தார். மக்கள் அடிப்படை பிரச்சனைகள் இல்லாமல் தவிக்கின்றார்கள். குடிநீர் பிரச்சனை, பொது கழிப்பிட வசதி, மயானத்திற்கு சாலைகள் வசதி இல்லாதது, அதே போல் தனிநபருக்கு வீட்டு மனை வீடுகள் இல்லாமல் தவிக்கின்றார்கள். இதையெல்லாம் போக்குவதற்கு கண்டிப்பாக நான் சட்டமன்றத்திலே உறுதியாக போராடுவேன். புதுச்சேரி நகர பகுதியில் தனியார் விடுதி ஊழியரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் பட்டப்பகலில் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் நகரில் 4 இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டுள்ளதால் இதுகுறித்து பெரியகடை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் SBI வங்கி கணக்கு கடந்த 20 நாட்களாக முடக்கப்பட்டதால் சரியான காரணமறியாத தமிழ்மொழி என்ற பெண் வங்கி முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தேசிய சைபர் கிரைம் உத்தரவால் முடக்கப்பட்டதாக வங்கி தரப்பில் கூறப்பட்ட நிலையில் போலீசார் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். என் பேர் தமிழ்மொழி. நான் பல்லட ஏரியாவில் மகாலட்சுமி நகரில் இருக்கேன். நான் இங்கே ஒரு 14 வருஷமாக எனக்கு அக்கௌண்ட் இருக்குது SBIயில். நான் இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கேன். சாரி இந்த மாதிரி ஹோல்சேல் பண்ணுறது. என்னோடய அக்கௌண்ட்டில் 25 நாளைக்கு முன்னாடி அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க. நான் அதை கேட்குறதுக்காக வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 17,000, அப்புறம் ஒரு 8,000 ரூபாய். அதை கேட்டால் நேஷ்னல் சைபர் கிரைம் பிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அது எதனால் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. என்ன வேணாலும் ரீசனாக இருக்கலாம் அப்படின்றாங்க. சரி, அதை கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அது எங்களால் முடியாது, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அப்போ பார்த்துக்கலாம், இந்த அக்கௌண்ட்டே இனிமேல் நீங்கள் யூஸே பண்ண முடியாதுன்றாங்க. இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குது, பட் என்னால் அதை எடுக்க முடியல. 10 ரூபா கூட எடுக்க முடியல. ஆனால் என் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட்டால் உள்ளே வருது. அதை பேங்க்கில் எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த 25,000 ரூபாய் இல்லைன்னா எனக்கு ஃபேமிலி எப்படி ரன் பண்ண முடியும்? நான் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல. பேங்க் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. ஒரு SBI பேங்க்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இல்லாமல் இருந்தால் அப்போ மற்றதெல்லாம் எப்படி நம்ப முடியும்? கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்து 700 கன அடியிலிருந்து 1500 கன அடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பில் மது பாட்டிலுக்கு ரூபாய் 10 கூடுதலாக வாங்கியதை தட்டி கேட்ட இளைஞரை டாஸ்மாக் ஊழியர்கள் கம்பால் தாக்க முயன்று செல்போனை பறித்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த அதிர வைக்கும் அடாவடி சம்பவத்தை இளைஞர் வீடியோவாக பதிவு செய்ய அது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் முக்கூட்டு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் அரசு உத்தரவை மீறி மது பாட்டிலுக்கு சட்டத்திற்கு புறம்பாக ரூபாய் 10 கூடுதலாக வசூலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்டு ஊழியர்களுடன் இளைஞர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போடுங்க. எல்லா இடத்துக்கும் நீங்க 190 போடுங்க. காரைக்காலில் தெருநாய்கள் கடித்து 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை தடுக்க கோரி போராளிகள் குழு சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. குறைதீர்க்கும் முகாமில் மனுவை பெற்ற ஆட்சியர் சிதாராட்டி
உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நாய்களை பிடித்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் தலைமலை பகுதிகளில் கோடை வெயிலுக்கு பின் பரவலாக கனமழை பெய்து மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் தலைமலை ஊராட்சியில் சாக்கடைகள் தூர்வாரப்படாததால் மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து ஊருக்குள் புகுந்து பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவனூரை சேர்ந்த தினேஷ்குமார் என்ற வாலிபர் இருசக்கர வாகன விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்துள்ளார். இதனையடுத்து அவரது உறவினர்கள் முன்வந்து அவரின் இருதயம், கல்லீரல், சிறுநீரகங்கள் மற்றும் கண்கள் ஆகிய உறுப்புகளை பல்வேறு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கியது நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் ராமநத்தம் எல்லைக்குட்பட்ட தொழுதூர் ஏஜென்சி கடையில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் புகையிலை பொருட்கள் கொரியர் மூலம் கடத்தி வரப்பட்டு விற்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் நடத்திய சோதனையில் அருள்ராஜ் என்பவரிடமிருந்து 87 கிலோ ஹான்ஸ் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மேட்டுப்பாளையம் கிராம மக்களின் குடிநீர் தேவைக்காக ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கிணறு மற்றும் பம்பு செட்டு 4 மாதங்களாக பயன்படுத்தப்படாமல் உள்ளது. ஊராட்சி நிர்வாகம் முறையான மனு அளிக்காததால் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என மின்வாரியம் தெரிவித்துள்ள நிலையில் மக்கள் குடிநீரின்றி தவித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடசிறுவள்ளூர் கிராமத்தில் அனிபாவி என்ற மூதாட்டி உடலில் பல்வேறு காயங்களுடன் வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் அவரது மனநிலை பாதிக்கப்பட்ட பேரன் மட்டுமே இருந்த நிலையில் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஏபிஏ கல்லூரி அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 3 இளைஞர்களை பிடித்து போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அவர்களிடமிருந்து 75 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து மதுரையை சேர்ந்த கோபிநாத், முகமது ரபி மற்றும் விகாஸ் ஆகிய 3 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலைய பகுதியில் கிளப் உரிமத்தை வைத்துக் கொண்டு சட்டவிரோதமாக பொதுமக்களுக்கு மது விற்ற தனியார் பாரை பற்றி நமது எம்நாடு தொலைக்காட்சியில் செய்திகள் வெளியிடப்பட்டது. அதன் எதிரொலியாக ஓமலூர் டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் தலைமையில் நடத்திய அதிரடி சோதனையில் 500க்கும் மேற்பட்டோர் மது அருந்தியது கண்டறியப்பட்டு அந்த பார் தற்காலிகமாக மூடப்பட்டது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.